வில்வேலை கரைசல் வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்வலா வந்து வைரஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்ரலா நம்ம பண்ண மாட்டோம். ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு கிராப் இருக்கும்போது அதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 3 மந்த் லெஸ் தென் 3 மந்த்ல வந்து அது போயிடும். இல்ல உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3 to 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம பண்ற மேக்ஸிமம் பயிரோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். அதனால நம்ம வைரஸை வந்து ட்ரீட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் அண்ட் டியூரேஷன் வந்து கிடைக்காது. ஹார்டிகல்ச்சர் கிராப்ல வந்து மேபி டியூரேஷன் வந்து கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். ஆனா இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபீல்ட் அப்ளிகேஷன் வந்து ஜென்ரலா ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது வைரஸை வந்து ரிப்பல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்கிரிடியன்ட் உள்ள போட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். இதுல வந்து வில் வேலையை வந்து நம்ம யூஸ் பண்றோம். வில் வேலையில 2 பிரைம் இன்கிரிடியன்ட் இருக்கு. யூஜினால் அப்படின்னு சொல்லுவாங்க, மெர்மலோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இன்கிரிடியன்ட்டுமே வந்து வைரஸ் ரிப்பல்லண்ட். வைரஸ் ரிப்பல்லண்டா இந்த 2 இன்கிரிடியன்ட்டுமே யூஸ் ஆகும். அந்த 2மே வந்து வில் வேலையில நிறைய இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம்னா வில் வேலையை மட்டும் எடுத்து தண்ணியில போட்டு நம்ம வந்து 25 days வந்து நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணிடுவோம். எதுவுமே பண்ணாம வில் வேலையை உள்ள தண்ணியில போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 25 days 30 daysக்கு அப்புறமா அந்த லிக்விடை எடுத்து நம்ம ரூட் அப்ளிகேஷனாவோ இல்ல நம்ம வந்து ஃபோலியர் அப்ளிகேஷனா வந்து நம்ம ஏதாவது ஒரு சிம்டம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, மொசைக் வைரஸோ பஞ்சிடாப்போ இல்ல உங்களுக்கு லிட்டிலிஃபோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை அப்ரூட் பண்ணி டிஸ்கார்ட் பண்றது ஓகே. பட் அப்ரூட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஏதாவது கேரியர்ஸ் வழியா வேற பிளான்ட்ஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதை அப்ரூவ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ண உடனே மற்ற பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து சானிடேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இதை கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வில்வேலை கரைசல் வந்து நீங்க ஃபோலியர் அப்ளிகேஷன் அந்த டைம்ல கொடுக்கலாம். பட் நம்ம ஜென்ரல் அப்ளிகேஷனா வந்து நம்ம ஒரு சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு டைம் இதை சோப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ரூட் அப்ளிகேஷனா இரிகேஷன் வழியாவோ எந்த நீங்க ட்ரிப் லைனோ இல்ல ஃபிளட் இரிகேஷனோ என்ன நீங்க டைப் ஆஃப் இரிகேஷன் பண்ணாலும் இதை வந்து நம்ம ரூட்ல சாயில கொடுக்கும்போது வைரஸ் வந்து ரிப்பல் பண்ணிடும். ஏன்னா இதுல வந்து யூஜினால் அண்ட் மெர்மலோசின் 2 கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதை பண்ண போறோம். இது வந்து ஒன்றும் பெரிய மெக்கானிசம் இல்ல. வில்வேல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. அதை முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணியை ஊற்றி 25 days நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு அந்த லிக்விட் எடுத்துக்கலாம். அது டோசேஜ் வந்து உங்களுக்கு அளவு கிடையாது. இதுல சைட் எஃபெக்ட்ஸ் பெருசா எதுவும் இல்ல. அதனால நீங்க வந்து ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து 200 ml per 10 liters of water. அது கொடுத்தாவே போதும். இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய வைரஸ் ரிப்பல்லண்டா இது ஆக்ட் ஆகும்.